இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு தோணுச்சு. இப்போதைக்கு வானதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு தான் பொண்ணு ரெடியா இருக்குல்ல, நேரா பீகார் போறோம். சந்தாவை பொண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார் துணை சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பாண்டிக்கும் வானதிக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காக வானதியை பொண்ணு பார்க்கறதுக்காக இவங்க எல்லாருமே கிளம்பி ரெடியா இருக்காங்க. ஆனா பாண்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்துட்டு சோழன் நீ போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஃபோன் பண்ணா சுவிச் ஆஃப்னு வருது, நீ போய் கடையிலே பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. கடைக்கு போயிட்டு பார்க்கறாரு. அப்போ நேரமே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடையில் வேலை செய்கிற பையன் சொல்கிறாரு. இதுக்கு இடையில வந்துட்டு வானதியுமே பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் பாண்டி ஃபோனே எடுக்கலை. ஏன் ஃபோனே போக மாட்டேங்குது, ஃபோனே எடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு என்ன இன்னும் நீங்களா கிளம்பலையா, எவ்வளோ நேரம் ஆச்சு, நல்ல நேரம் போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட கேட்குறாங்க. இல்லைப்பா, நாங்கள் எல்லாருமே கிளம்பி ரெடியாக தான் இருக்கோம், இன்னும் பாண்டியை தான் காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பாண்டி வீட்டுக்கு வரலையா அப்படின்னு வானதி கேட்குறாங்க. ஆமாப்பா, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவன் வந்த உடனே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஃபோன் பண்ணேன், ஃபோனே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. சேரன் வந்துட்டு நானுமே கூப்பிட்டேமா, அவன் நம்பர் சுவிச் ஆஃப்னு வருது, என்னன்னு தெரியல, இந்த சோழன் அனுப்பியிருக்கேன், அவன் போயிட்டு பார்த்து கூப்பிட்டுட்டு வருவான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ரெடியாரு, நாங்கள் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இப்போ சோழன் வராரு. வீட்டுக்கு வந்த உடனே பாண்டி அப்பவே போயிட்டானே, கடையில் வேலை செய்கிற பையன் சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளோ நேரம் எங்கடா போயிட்டான், இன்னும் வீட்டுக்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டியன் வராரு. எங்கடா போனா இவ்வளோ நேரம், உன்னை காணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணே, இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அண்ணன் வந்துட்டு என்ன திடீர்னு இப்படி சொல்றாங்க, பொண்ணு பார்க்க வரதுக்காக அவங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்க வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வீட்டில் போயிட்டு வானதி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இருக்கும்போது எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா பொண்ணு பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கப்புறம் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கேட்குறாங்க. ஆமா, இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன், நான் வானதி எப்போ இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஆனால் இன்னும் எங்கள் அண்ணனுக்கே கல்யாணம் ஆகலை, அதனால எங்கள் அண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே வானதி வீட்டில் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ இப்போ வந்துட்டு அவங்க அம்மா ரொம்ப திட்டுறாங்க. நீ இவனை தான் நான் நம்பி இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இந்த விஷயத்த பாண்டியன் வந்துட்டு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, இப்படி நான் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ அவங்க அண்ணன் யோசிக்கிறாங்க. நிலாவும் வந்துட்டு இந்த வீட்டில் பொம்பளைங்களே தங்க மாட்டாங்க, நானுமே வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவனும் இப்படி வந்து சொல்லிட்டு வந்திருக்கானே கல்யாணம் வேண்டான்னு, அப்போ நிஜமாவே நம்ம வீட்டில் பொம்பளைங்களே யாருமே இருக்க மாட்டாங்களா, என்ன இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோலாம் ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.